நம்முடைய பாடல் தாளிலே முதலாவது பாடலை பாடுவோம். கல்வாரி சிலுவையை தியானமாக கொண்டு எழுதப்பட்ட அந்த பாடலை நாமும் கூட பாடுவோம். நம் ஒவ்வொருவருக்கும் கல்வாரி தரிசனம் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, யார் யாருடைய வாழ்க்கையிலே அல்லேலூயா ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவையை குறித்த தரிசனம் இருக்கிறதோ அவர்களுடைய உள்ளமானது தேவ அன்பை பாதுகாத்து கொண்டதாகவே இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனை அறியாமல் கல்லான இருதயம் உண்டாகி விடாதபடி கல்வாரி சிலுவையை குறித்த தரிசனம் மனிதனுக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். கல்வாரி சிலுவையை குறித்து யார் அனுதினமும் தியானிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்படைந்தவர்களாகவே காணப்படுவார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நற்கிரியை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாகி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் இரட்சகருடைய பாதத்தை நாடி வர வேண்டும் என்கிற தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் பொல்லாதவர்களை மன்னிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். அதற்கு கல்வாரி சிலுவையை குறித்த தியானம் மிகவும் முக்கியமானது. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே முதலாவது நாம் கல்வாரி சிலுவை குறித்து தியானித்து எழுதப்பட்ட இந்த பாடலை நாம் பாடுவோம். அதோ கல்வாரியின் காட்சி கண்டிடுவே, பாவ குலமாக தொங்குகிறார் நீசனான உன்னை அவர் மீட்டிடவே. பாவ கோலமாக தொங்குகிறார் நீசனான உன்னை அவர் மீட்டிடவே. பாவ சாபம் நீங்கிடவே, ரோகம் ஏற்றிடவே உன்னை அழைக்கிறாரே. பாவ சாபம் நீங்கிடவே, ரோகம் ஏற்றிடவே உன்னை அழைக்கிறாரே. அதோ கல்வாரியின் காட்சி கண்டிடுவே, இப்போவும் தன் உள்ளம் உருகிடாதோ. அதோ கல்வாரியின் காட்சி கண்டிடுவே, தாக மீறியவர் பாடுகிறார் உன்னை தானே அன்பாய் நோக்குகிறார். தாக மீறியவர் பாடுகிறார் உன்னை தானே அன்பாய் நோக்குகிறார். அவளாய் அவரின் தாகம் தீர்த்திடவே நீயும் தேடி வந்திடாயோ. அதோ கல்வாரியின் காட்சி கண்டிடுவே, இப்போ உந்தன் உள்ளம் உருகிடாதோ. அதோ கல்வாரியின் காட்சி கண்டிடுவே, அதோ கல்வாரியின் காட்சி கண்டிடுவே, இப்போ உந்தன் உள்ளம் உருகிடாதோ. அதோ கல்வாரியின் காட்சி கண்டிடுவே. பாதகரின் கொடும் துரோகமதை என் பிதாவே மன்னியும் மென்றுரைத்தார். பாதகரின் கொடும் துரோகமதை என் பிதாவே மன்னியும் என்றுரைத்தார். பொல்லாதகனா உன்னை மீட்டு கொள்வதற்காய் கர்த்தன் இயேசு தொங்கினார். அதோ கல்வாரியின் காட்சி கண்டிடுதே, இப்போ உந்தன் உள்ளம் உருகிடாதோ. அதோ கல்வாரியின் காட்சி கண்டிடுதே.
அதோ கல்வாரியின் காட்சி கண்டிடுதே. அதோ கல்வாரியின் காட்சி கண்டிடுதே. இப்போ உந்தன் உள்ளம் உருகிடாதோ. அதோ கல்வாரியின் காட்சி கண்டிடுதே. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக காணப்படுகிறது. பவுல் எழுதுகிறார், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்று எழுதுகிறார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன் என்று எழுதுகிறார். இன்றைக்கு நீங்களும் அவ்விதமாக சொல்ல வேண்டும், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆம் தெய்வ பிள்ளையே, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் இப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக பிழைத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அநேகர் பிழைத்திருக்கலாம், ஆனால் அவர்கள் பிழைத்திருக்கிற அனுபவத்திற்கும் நாம் தேவன் மீது விசுவாசம் வைத்து ஆவிக்குரிய ஜீவியம் செய்வதற்கு ஏதுவாக பிழைத்திருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த கல்வாரி சிலுவையிலே தேவன் வெளிப்படுத்தின தம்முடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையை எவ்விதமாக மறுரூபப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் மனுக்குலத்தின் மத்தியிலே வெளிப்படுத்தி வாழும்படியாக தேவன் நம்மை அற்புதமாக அடையாளமாக ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்ல வேண்டும். நமக்கு தேவன் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம், கல்வியை கொடுத்திருக்கலாம், நல்ல உத்தியோகத்தை கொடுத்திருக்கலாம், நல்ல வேலையை கொடுத்திருக்கலாம், வாகனங்களை கொடுத்திருக்கலாம், வீட்டை கொடுத்திருக்கலாம், பூமிக்குரிய அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் நாம் எதிலே மேன்மை பாராட்ட வேண்டும்? நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்ட. காரணம் என்ன? அந்த மேன்மைதான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை கடந்து பரலோக வாழ்க்கையிலேயும் தொடரக்கூடியதாய் இருக்கும். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மேன்மை இந்த பூமிக்குரிய நாட்களிலே மாத்திரமல்ல, பரலோகத்திலும் அந்த மேன்மை தொடர வேண்டுமானால் இன்றைக்கு நீ மேன்மை பாராட்ட வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களால் சொல்ல முடிய வேண்டும், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். எனக்குள்ளாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் மேன்மைதான் என் வாழ்க்கையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் வெளிப்படும் என்கிற தீர்மானத்தோடு எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ தேவனே, இயேசுராஜனே, உம்மை காணும் இருதயம் மகிழும். எனது எஜமானனே, என் மனதின் மணவாளரே என்கிற பாடலை பாடு. தேவ தேவனே, இயேசுராஜனே, உம்மை காணும் இருதயம் மகிழும். எனது எஜமானரே, என் மனதின் மணவாளரே. தேவ தேவனே, இயேசுராஜனே, உம்மை காணும் இருதயம் மகிழும். எனது எஜமானரே, என் மனதின் மணவாளரே. தேவ தேவனே, இயேசுராஜனே, உம்மை காணும் இருதயம் மகிழும். எனது எஜமானரே, என் மனதின் மணவாளரே.
இருக்க என் இதயம் தான் உம் வீடானதோ. இதுதான் இயேசுவே உன்னத கிருபையோ. இதுதான் இயேசுவே உன்னத கிருபையோ. தேவதேவனே இயேசுராஜனே உம்மை காணும் இருதயம் மகிழும். எனது எஜமானரே என் மனதின் மணவாளரே. எனது எஜமானரே என் மனதின் மணவாளரே. பூர்வகால முதல் தரிசனமானின் வாழ்நாளெல்லாமும் பணி செய்திட காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டீரே. மகிழ்ச்சியாய் பாடி துதிக்க வைத்தீர். இதுதான் இயேசுவே அநாதி ஸ்நேகமோ. இதுதான் இயேசுவே அநாதி ஸ்நேகமோ. தேவதேவனே இயேசுராஜனே உம்மை காணும் இருதயம் மகிழும். எனது எஜமானரே என் மனதின் மணவாளரே. எனது எஜமானரே என் மனதின் மணவாளரே. பூர்வகால முதல் தரிசனமானி வாழ்நாளெல்லாமும் பணி செய்திட காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டீரே. மகிழ்ச்சியாய் பாடி துதிக்க வைத்தீர். இதுதான் இயேசுவே அநாதி ஸ்நேகமோ. இதுதான் இயேசுவே அநாதி ஸ்நேகமோ. தேவதேவனே இயேசுராஜனே உம்மை காணும் இருதயம் மகிழும். எனது எஜமானரே என் மனதின் மணவாளரே. எனது எஜமானரே என் மனதின் மணவாளரே. நான் என்னை உயிராய் நேசிப்பதை விட நீர் என்னை அதிகமாய் நேசிக்கின்றீரே. ரட்சிப்பை அடைந்திட சிலுவையில் எனக்காய் பாசமாய் உயிரையே கொடுத்தீரே. இதுதான் இயேசுவே அன்பே எல்லையோ. இதுதான் இயேசுவே அன்பே எல்லையோ. தேவதேவனே இயேசுராஜனே உம்மை காணும் இருதயம் மகிழும். எனது எஜமானரே என் மனதின் மணவாளரே. எனது எஜமானரே என் மனதின் மணவாளரே. நான் என்னை உயிராய் நேசிப்பதை
வானாதி வானங்கள் இருக்க அந்த சர்வ வல்லமையுள்ள பரலோக தேவன், மகனே மகளே எனக்கு நீதான் வேண்டும் என்று சொல்லி, உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி அவர் நம்முடைய உள்ளத்திலே இடம் பிடிக்கக்கூடியவராக இருந்தார். நாம் எவ்வளவு பாக்கியசாலிகளாய் இருக்கிறோம் என்பதை தேவ சமூகத்திலே உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, அது பரலோக பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பாக இருக்கிறது. தேவ பிள்ளையே, ஆனால் இனி எவ்விதமாக காணப்படுவோம்? அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். அதற்கேதுவாக தேவன் நம்முடைய உள்ளத்திலே இடம் பிடித்து நம்மை ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுத்தி வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் என்ன செய்கிறான்? சொல்லுங்க, தன்னையும் என்ன செய்கிறான்? சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆம் தேவ பிள்ளையே, சிலருடைய மேன்மை பாராட்டுதல் குதிரைகளின் மீதும் ரதங்களின் மீதும் காணப்படலாம். ஆனால் நாம் இன்றைக்கு தேவனுடைய கிருபையிலே நிலை நிற்கிறோம் என்றால் அதற்கு காரணம் தேவன் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். அவர்தான் நம்முடைய எஜமானர், அவர்தான் நம்முடைய மனதின் மணவாளர். தெய்வ பிள்ளையே, அவருடைய அநாதி சிநேகம் நம்முடைய ஜீவியத்தை விட்டு ஒரு நாளும் நீங்கி போகாது. நாம் நம்மை நேசிப்பதை விட தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார். அந்த நேசத்தை சிலுவையிலே பார்க்கிறோம். அதுதான் அன்பின் எல்லையாக இருக்கிறது. அதுதான் உன்னத கிருபையாக காணப்படுகிறது. அப்படி தேவன் நம்மை நேசிக்கிறபடியால் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் கர்த்தனே எங்களுக்கு கரம் தந்து எங்களை தாங்கிடும். சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி தந்திடும். சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கிடும் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடலை நாம் பாடுவோம். சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும் கர்த்தனே எங்களுக்கு கரம் தந்து என்றும் தாங்கிடும். என்னை மட்டும் மாற்றிட உன்னத பலன் ஊற்றிடும். இன்னும் இன்னும் ஈசனேவும் நல்வரங்களே கண்ணிகளை சங்கிடாம கண்மணி போல் காத்திடும். கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே. வானந்திருந்தருளும் பல தானங்களையின் நிறமதில் மாணவனே ஞானமுள்ள நல்ல குரு நாதனே. தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். சுய ஆடம்பரம் மட்டும் சொட்டரிக்க வேணுமே. தயவு தாழ்மையினாலே தந்தருள வேணுமே. மாயமான யாவினின்றும் பரமரை வேணுமே. ஆயனே அடியார்களே அடைக்கலமே. வானந்திறந்தருளும் பல தான
மனமதிக அன்பில் அமிழ்ந்து அனுதின் புதிய நாவுகளாலும் புகழ்ந்தும்மை போற்றிட அதிசயமே அகத்தின் குறைகளகற்றி இது சமயமுன்னத பலனீதிடம் வானந்திறந்த நுழும் பல தானங்களையின் நேரமதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குரு நாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் வானந்திறந்த நுழும் பல தானங்களையின் நேரமதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குரு நாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் என்னை மட்டும் மாற்றிட உன்னத பல தோற்றிட இன்னும் ஈசனே நல்வரங்கள் ஏந்திடும் கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும் கண்மலையும் மீட்பரும் காவலும் நீரே ஆனந்திறந்த நுழும் பல தானங்களையும் நேரமது வானவனே ஞானமுள்ள வல்ல குரு நாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் வானந்திறந்த நுழும் பல தானங்களையும் நேரமது வானவனே ஞானமுள்ள வல்ல குரு நாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் ஆனந்திறந்த நுழும் பல தானங்களையும் நேரமது வானவனே ஞானமுள்ள வல்ல குரு நாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் அதிக அமிழ்ந்து அனுதினம் புதிய நாவுகளால் புகழ்ந்தும்மை போற்றிட அதிசயமே அகத்தின் குறைகளகற்றி இது சமயமுன்னத பலனீதிடம் வானந்திறந்தருளும் பல தானங்களையும் நேரமது வானவனே ஞானமுள்ள வல்ல குரு நாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் 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 எவர்களுக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார்கள் அவர்கள் இனி மாம்சத்திற்குட்பட்டவர்களாக அல்ல, அவர்கள் இனி ஆவிக்குட்பட்டவர்களாக தேவனோடு நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உங்கள் சரீரங்களை தேவன் உயிர்ப்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு ஏதுவானபடி உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமுமான தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்யும்படியாக உங்கள் மனம் புதிதாக்கப்பட்டிருக்கும், உங்கள் மனம் மறுரூபம் அடைந்திருக்கும். நீங்கள் நன்மையை பற்றி கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஒரு சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் உங்களுக்குள்ளே கடந்து வந்தவராக இருப்பார். ஒரு அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துகிறவராக இருப்பார். ஒரு உங்கள் இருதயமோ சந்தோஷித்து பூரிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவாவியானவர் உங்களோடு இடைபடுகிறார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி
உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஒரு இந்த காலை வேளையிலே நீ எதை கேட்கிறாய்? ஒரு உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாக எதை பெற்றுக்கொள்ள போகிறாய்? ஒரு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளபடியாக ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம் இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் அசைவாடி கொண்டிருக்கிறது. ஒரு தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல் தேனிலும் மதுரமான இனிமையானதாக காணப்படும்படியாக கர்த்தாவே என்னை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பணம் செய்வீர்களோ? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தரம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தரம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவர்கள் தேவனாயிரும் மண்ணின் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாய் நம் ஜனங்களின் தாகத்தையும் சுகம் ஜீவனதையும் அவரே. ஜீவனாய் நம் ஜனங்களின் தாகத்தையும் சுகம் ஜீவனதையும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்னும் துதியுடனே அதின் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நேர்கிறதே. என்னும் துதியுடனே அதின் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நேர்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனி வாசல்களே ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனி வாசல்களே ஜீவதேவனை நேசிக்கிறார். சுவிசேஷங்கள் குறி உயர்த்திடுவோம் உம்மையே. சுவிசேஷங்கள் குறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே.
வாஞ்சையோடு நாம் தேடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. 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 ஒருமைப்பாட்டில் நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படியாக கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக தேவன் நம்மை அவருடைய ஆலயத்திலே இணைந்து ஒரு மகனே மகளே உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு நீ என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக, நீ என்னுடைய அன்பிலே மிகுதியாக கனி கொடுக்கும்படியாக இந்த நாளிலேயும் உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய வேண்டுதல் உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். என்னுடைய வேண்டுதல் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். என்னுடைய வேண்டுதல் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். என்னுடைய வேண்டுதல் உன் சந்தோஷத்தை நிறைவாய் இருக்க செய்யும். நாம் எல்லாரும் ஒருமைப்பாட்டில் ஒன்றாய் இருக்கும்படியாக பிதாவாகிய தேவன் எப்படி கிறிஸ்துவை அவருடைய அன்பிலே இணைந்திருக்க செய்திருக்கிறாரோ அப்படியே கிறிஸ்துவும் அவருடைய அன்பிலே நாம் ஒவ்வொருவரும் இணைந்திருக்கும்படியாக ஒருமைப்பாட்டிலே நம்மை ஒன்றாக்கி இருக்கிறார். அதனால் நம்மால் ஒரு மனதாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட பரலோக தேவ மகிமையினாலே தேவ அன்பினாலே ஒவ்வொருவரையும் தேவன் அனல் மூட்டி ஆசீர்வதித்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நீ நினைப்பதற்கும் அதிகமாக உன் வாழ்க்கையில அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மாட்சிமையுடைய தேவன், மகிமையுடைய தேவன், மகத்துவமான தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தம்முடைய வல்லமையினாலும் தம்முடைய வரங்களினாலும் பாஷையினாலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீ பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யும்படியாக இந்த காலை வேளையிலே சத்துவத்தை உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக பொழிது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை
நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆராதனை உமக்கு தான் கர்த்தாவே. தேவரீர் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில எண்ண முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. மாட்சிமை நிறைந்த தேவனே, இந்த காலை வேளையிலே நாங்கள் நினைவு கூர்கிறோம். கடந்த நாட்களில் எல்லாம் கர்த்தர் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். எத்தனையோ சோதனைகள் வந்த வேளைகளிலேயும் நீர் ஒரு தாயை போல தேற்றினீர், ஒரு தந்தையை போல தோளில் சுமந்தீர், எங்களை தைரியப்படுத்தினீர். வியாதி பலகீனங்கள் வந்த வேளைகளிலேயும் என் தழும்புகளாலே குணமானீர்கள் என்கிற வாக்கு தத்தத்தை கொடுத்து நீர் காயங்களை ஆற்றி சுகப்படுத்துகிறவராக இருந்தீர். உமக்கு நன்றி என்று சொல்லி உமக்கே நாங்கள் எங்கள் ஆராதனையை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவீர்களாக. கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தடுப்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். கர்த்தாவே, சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தெய்வமே, கடந்த காலங்களிலே எத்தனையோ குறைவுகள் வாழ்க்கையிலே இருந்த வேளையிலேயும் நீர் ஹல்லேலூயா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்கிற வாக்கு தத்தத்தை கொடுத்தீர். அந்த வாக்கு தத்தத்தின் மீது எங்கள் நம்பிக்கையை வைக்க செய்தீர். உமக்கு நன்றி. மன கவலைகளை எல்லாம் போக்கினீர். உம்முடைய மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்பினீர். உமக்கு நன்றி. உம்முடைய வேதமே எங்களுக்கு மன மகிழ்ச்சியாக காணப்பட செய்தீர். உமக்கு நன்றி. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராமல் போயிருந்திருக்குமே ஆனால் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரர் குறைப்படுகிறார். நாங்களும் கர்த்தாவே ஹல்லேலூயா கடந்த ஒரு வார காலமாக உம்முடைய வேதத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சியாக கொண்டு எங்களுடைய துக்கம் மன கவலைகள் ஹல்லேலூயா நீங்குவதற்கு ஏதுவாக தியானிக்க கூடியவர்களாக காணப்பட செய்தீரே. உமக்கு நன்றி என்று சொல்லி ஹல்லேலூயா நாம் தேவனுக்கு நம்முடைய ஆராதனையை ஏறெடுப்போம். சகல ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதித்தீரே, குறைகளெல்லாம் நிறைவாக்கினீர், செழிப்பாய் என்னை மாற்றினீர். மனக்கவலை தீர்த்தீரே, மகிழ்ச்சியினால் நிரப்பினீரே. மனக்கவலை தீர்த்தீரே, மகிழ்ச்சியினால் நிரப்பினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா,
சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றோ பணிந்தே தொழுவோம். அல்லேலூயா, 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 தேவனுடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்கிற வேத வாக்கியம் இந்த ஓய்வு நாளிலே நம் ஒவ்வொருடைய சொந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே நிறைவேற செய்த தயவுக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரம்பி காணப்பட செய்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்து ஆசீர்வதிக்கிறார் என்கிற வாக்குத்தத்தத்தை இந்த காலை வேளையிலே தேவன் நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேற்ற வல்லவராய் இருந்த தயவுக்காக நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒருமைப்பாட்டிலே நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுவோடும் பரலோக பிதாவாகிய தேவனோடும் பரிசுத்தாவியானவரோடும் இணைந்து காணப்பட செய்த தயவுக்காக, கிறிஸ்துவின் அன்பிலே நாம் இணைந்து காணப்பட செய்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன் சந்தோஷம் குறையாது, உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். அதற்கு ஏதுவான வேண்டுதல் என்னுடைய ஜீவியத்தில் உண்டு என்று வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்தின தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய ஜனங்கள் ஆவியோடும் கருத்தோடும் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதனை செய்து உமக்கே சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறவர்களாக காணப்பட செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய சிலுவையை குறித்து தியானித்து உம்முடைய பிள்ளைகள் பாடி உம்மை துதிக்கும்படியாக தேவன் அனுகிரகம் செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே, நீர் இருதயத்திலே சிம்மாசனம் அமைத்து வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் என்பதை அறிந்து துதிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களுடைய கால்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறது என்கிற சந்தோஷத்தோடு உம்மை ஆராதிக்க செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக தங்களுடைய ஜீவியமானது ஒருமைப்பாட்டில் ஒன்றாக பிதாவாகிய தேவனே உம்மோடும் இரட்சகராகிய இயேசுவே உம்மோடும் இணைக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிறைவான சந்தோஷத்தோடு நன்றி செலுத்தி உமக்கு ஆராதனை செய்ய கர்த்தர் அனுகிரகம் செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற தீர்மானத்தோடு கர்த்தாவே அல்லேலூயா பாடி சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீர் என்பதை உணர்ந்து கர்த்தாவே உம்மை துதிக்க செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. கடந்து வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தர் நீர் அனல் மூட்டி விசேஷித்த வரங்களாலும் புதிய கிருபைகளினாலும் ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசனத்திலே காணப்படுகிற உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே உம்முடைய நல்ல ஆசீர்வாதங்களினாலே மேன்மை அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.